வேதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சகரியாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சகரியாவு தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் அனைவரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். திரும்பவும் ஒரு முறை வாசிக்கலாம். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு நாள் உண்டு. என்ன உண்டு? ஒரு நாள் உண்டு. எதுக்கு ஒரு நாள் உண்டு? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்துக்கு ஒரு நாள் உண்டு, ஒரு கடனுக்கு ஒரு நாள் உண்டு, உங்க பிரச்சனைக்கு ஒரு நாள் உண்டு, உங்களுடைய வருத்தத்துக்கு ஒரு நாள் உண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாடுகளுக்கும் ஒரு நாள் உண்டு. ஒரு நாள் உண்டு. இப்படி சொல்லலாமே, ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அது கர்த்தருக்கு தெரியும். ஒரு நாள் வரும். சொல்லுங்க, ஒரு நாள் வரும். என் வாழ்க்கைக்கு ஒரு நாள் வரும், என் துன்பத்திற்கு ஒரு நாள் வரும், என் பிரச்சனைக்கு ஒரு நாள் வரும், என் அவமானத்திற்கு ஒரு நாள் வரும், என் நிந்தைக்கு ஒரு நாள் வரும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்துக்கும் ஒரு நாள் வரும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு நாள் வரும், என் தோல்விக்கு ஒரு நாள் வரும். கர்த்தர் என் வாழ்க்கைக்கு ஒரு நாள் அதை செய்வார். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அந்த நாள் இந்த நாள், அந்த நாள் இந்த நாள், அந்த நாள் இந்த நாள். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் வேற எந்த நாள் அல்ல, அது இந்த நாள் தான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பார்க்கிற உங்களுக்கு தான் சொல்றாரு, அது வேற எந்த நாளும் அல்ல, அது இந்த நாள். இந்த நாளிலே கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ணுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள், நீங்கள் செழிப்பா இருப்பீர்கள், நீங்கள் யாரிடத்திலும் கை கட்டி நிற்க மாட்டீங்க, யாருக்கிட்டையும் போய் கடன் வாங்க மாட்டீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு என்ன பண்ண போகிறாரு? தரப்போகிறாரு. அப்படிப்பட்ட வாழ்க்கைய உங்களுக்கு தரப்போக போகிறாரு. உங்க குடும்பம் சரி, உங்க கணவனாரு சரி, உங்க மனைவி சரி, உங்க பிள்ளைகள் சரி, உங்க பெற்றோர்கள் சரி, உங்க உடன் பிறந்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி, இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். அது கர்த்தருக்கு தெரியும். உங்களுடைய தலையை கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? உயர்த்த போகிறாரு. கர்த்தர் உயர்த்த போகிறாரு. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்களை வாசிச்சீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷ காலமாய் பார்வோன் தேசத்தில் அடிமையாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் கெஞ்சுறாங்க, மன்றாடுறாங்க, வேலை போட்டு கொடுமைப்படுத்துறான், வேதனைப்படுத்துறான், உணவில் பற்றாக்குறை, அவன் அடிக்கு மேல அடி வாங்குறான், வேலைக்கு மேல வேலை, அவன் கெஞ்சுறான். யாரை பார்த்து? கர்த்தரை பார்த்து கெஞ்சுறான். ஆண்டவரே, என் வாழ்க்கை என்னைக்கு மாறும்? இந்த வாழ்க்கையில இருந்து நாங்க விசாலமான ஒரு இடத்துக்கு போக மாட்டோமா? ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ மாட்டோமா? எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காதா என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி முறையிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தேவனை நோக்கி முறையிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, கர்த்தருக்கு தெரியும், எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். உங்களை பத்தி கர்த்தருக்கு தெரியாது நீங்க நினைக்கலாம், ஆனா கர்த்தருக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்க முறையிறத, கூக்குறத எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? பார்த்தாரு. அவங்கள கர்த்தர் அந்த நாளில் இருந்து அவங்கள விடுதலை பண்ணாருங்க. உங்களுக்கும் ஒரு நாள் இருக்குதுங்க, உங்களுக்கும் ஒரு நாள் இருக்குது. அந்த நாள் வருகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன்ல இருந்து கர்த்தர் விடுவிக்க போகிறாரு, வியாதியிலிருந்து கர்த்தர் விடுவிக்க போகிறாரு, துக்கத்திலிருந்து விடுவிக்க போகிறாரு. நீங்க ஒரு ஆனந்த, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளார நீங்க போக போறீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? இந்த நாளில் செய்ய போகிறாரு. பாருங்க, யோபுவை பற்றி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபுனுடைய சரித்திரத்தில் யோபுனுடைய வாழ்க்கையில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. யோபு தான் அந்த ஊர்லேயே பெரிய மனுஷன். காசு இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, பொருளாதாரம் இருந்துச்சு, ஆடு மாடுகள் இருந்துச்சு, நிலங்கள் இருந்துச்சு, நல்ல வசதி, பிள்ளைகள்லாம் இருந்தாங்க, எல்லாம் செழிப்பாக இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் எல்லாம் இழந்து போனான். சத்துரு போய் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறான். ஆண்டவரே, நீர் யோபுவை பற்றி நாங்கள் பார்த்தோம், யோபுவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றும் உண்மை முத்தமாக இருக்கிறாரு, எங்களுக்கு ஒரு நாள் கொடுத்து பாருங்களே, நாங்கள் யோபுவை சோதித்து பார்க்கணும். சரி, சோதித்து பாரு சொன்னாரா இல்லைங்களா? கர்த்தர் சொன்னார். எல்லாம் இழந்து போச்சு.
யோபுடைய வாழ்க்கையில வீடு இழந்து போச்சு, நிலங்கள் போயிடுச்சு, ஆடு மாடுகள் போயிடுச்சு, வேலைக்காரங்க போயிட்டாங்க, பிள்ளைங்க போயிட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு. அவனுடைய சரீரத்தில் வியாதி. அவன் உட்காந்து துக்கத்தில் என்ன பண்றான், தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சாம்பலை போட்டு பூசிக்கிட்டு அந்த புண்ணை என்ன பண்றாப்புல சுரண்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, அமர்ந்து இருக்கிறாரு. இப்படிப்பட்ட வாழ்க்கையில நீங்க இருந்தா என்ன சொல்லுவீங்க? யோபு சொன்ன மாதிரி நம்மளும் சொல்லுவோம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் சில துயரங்கள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், தாங்க முடியாத காரியங்கள் வருகிற பொழுது நாமளும் யோபு போலதான் நம்ம சொல்றோம், கர்த்தர் எனக்கு கொடுத்தாருப்பா, கர்த்தர் எடுத்தாருப்பா, அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கிறோம். இல்ல, உங்களுடைய புலம்பல நீங்க புலம்பாதீங்க, இப்படிப்பட்ட வார்த்தை நீங்க சொல்லாதீங்க. நிச்சயமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா கர்த்தர் ஒருபோதும் எடுக்க மாட்டாரு. உங்களுடைய வாழ்க்கையில வருகிற சோதனை நிமித்தமாய், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்தின் குறைபாடுகள் நிமித்தமாய் உங்களை விட்டு காரியங்கள் போயிருக்கலாம். ஆனா அதுக்குன்னு ஒரு நாள் உண்டு. உங்களை விட்டு எதெல்லாம் போச்சோ அதெல்லாம் திரும்ப கொண்டு வருவதற்கு என்ன பண்ணுது, ஒரு நாள் உண்டு. யோபு உக்காந்துருந்தான், ஆண்டவரே எல்லாத்தையும் இழந்துட்டேன், என் பிள்ளைகளை இழந்துட்டேன், ஆஸ்திகளை இழந்துட்டேன், வருமானத்தை இழந்துட்டேன், தொழில் போயிடுச்சு, பிசினஸ் போயிடுச்சு, எல்லாம் என்ன கைவிட்டு போயிடுச்சு, என் சரீரத்தில் வியாதி, நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் வருமா, என்னைக்காவது ஒரு நாள் வருமா? உட்காந்து தேவனுடைய சமூகத்தில் காத்துக்கிட்டே இருந்தான். கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதுங்களா? கர்த்தருக்கு தெரியும். ஒரு நாள் வந்தது, யோபு ஜெபம் பண்ணாரு, ஆண்டவர் அவன் சிறையிருப்ப மாற்றி எத்தனை மடங்கு தந்தாருங்க, திரும்பவும் 2 மடங்கு தந்தாருங்க. உங்களுக்கு ஒரு நாள் வந்துகிட்டு இருக்குதுங்க, நீங்க எதையெல்லாம் இழந்து போனீங்களோ அதையெல்லாம் திரும்பவும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில 2 மடங்கு கொண்டு வந்து தருவாரு. யோபுக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்வாரு, உங்களுக்கும் செய்வாரு. உங்களை கைவிடவே மாட்டாரு, உங்களை கைவிடவே மாட்டாரு. பாருங்க, கர்த்தரை தேடுகிறவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டார். அவர் உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறார். உங்களை பற்றி என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்திருக்கிறார். அந்த நாள் என்னென்ன நாளுங்க, இந்த நாள் தான். சங்கீதம் 23:5 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தர் சொல்லுகிறாரு, ஒரு நாள் வருது, அது எந்த நாள்னா, உன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் வெக்கத்துக்குள்ளார கொண்டு போனாங்களோ, நீ ஒண்ணுக்கு உதவ மாட்ட, நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி துரத்துனாங்களோ, அந்த சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாருங்க. உங்க தலைய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு. உங்க பாத்திரம் நிரம்பி வழிகிற அளவுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட நாளை, இந்த நாளை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்து இருக்கிறாரு. எவ்வளவு அழகான வார்த்தை, எவ்வளவு அழகான வார்த்தை. சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தினா உங்களுக்கு தலவாழ் இலையில போட்டு அரிசியா எல்லாத்தையும் வச்சா எப்படி இருக்கும், எப்படி இருக்கு? நீங்க ஒரு ஆள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, போறவங்க வரவங்க திட்டுனவங்க பேசினவங்க உங்களை அவமானப்படுத்தினவங்க காயப்படுத்தினவங்க முன்னாடி ஒரு ராஜ மரியாதையில் ஒரு விருந்தை கொடுத்து ராஜா முன்னாடி உட்காந்து சாப்பிடுகிற அளவுக்கு உங்களை வச்சு உட்காந்துருக்கும் போது அவங்க பார்க்கும் போது இருக்கிற பொறாமையை பார்க்கணும், எப்படி? ஆனா கர்த்தர் செய்வார். அது அந்த நாள் எந்த நாளுங்க, இந்த நாள் தான். சங்கீதம் 118:22 வசனத்தை வாசிங்கன்னா, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாத என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிடுச்சு. உங்களை வேண்டான்னு சொல்லிட்டாங்களா, உங்க வீட்டில் வேணான்ட்டாங்க, உங்க மாமியார் வேணான்ட்டாங்க, உங்க மருமகள் வேணான்ட்டாங்க, உங்களுடைய குடும்பத்தார் வேணான்ட்டாங்க, உறவுக்காரங்க வேணான்ட்டாங்க, நீ வேண்டாம், என் குடும்பத்துக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? வசனம் சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதவென்று தள்ளின கல்லே. யாரெல்லாம் உங்களை தள்ளினாங்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, அவங்களே உங்களை கூப்பிட்டு நீ தான் செய்யணும், நீ தான் பண்ணணும், நீ தான் என் கூட வரணும்னு சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் செய்கிற இந்த நாள் இந்த நாள் தான். கர்த்தர் செய்கிற நாள் இந்த நாள் தான். பாருங்க, ஏசாயா 60 1 வசனத்தை வாசிங்கன்னா, அங்க வார்த்தை சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, ஒளி உன்னிடத்துல வந்தது, கர்த்தருடைய மகிமை
உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய வெளிச்சம் உங்க மேல இருக்குதுங்க. கர்த்தருடைய வெளிச்சம் உங்க மேல இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு நாள் வந்துருச்சு. உங்களுக்குன்னு ஒரு நாள் வந்துருச்சு. நீதியின் சூரியனை உங்க மேல உதிக்க பண்ணிருக்கிறாருங்க. நீங்க எல்லா இடத்திலும் வெளிச்சமா தான் இருக்க போறீங்க. இதனால் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருள் இருந்துச்சு, அவமானம் இருந்தது, நிந்தைகள் இருந்தது. எல்லாத்தையும் கர்த்தர் நீக்கி உங்க மேல என்ன பண்ணிருக்கிறாரு? வெளிச்சத்தை உதிக்க பண்ணிருக்கிறாரு. வெளிச்சத்தை உதிக்க பண்ணிருக்கிறார். பாருங்க, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாங்களா? கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். திரும்ப சொல்லுங்க, உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க பாத்தீங்களா, என் துக்கம் எப்ப மாறும், எப்ப மாறும், ஒரு நாள் மாறாதா மாறாதான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க பாத்தீங்களா? கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறாரு. உன் துக்க நாட்கள் என்னவா மாறப்போகுதுங்க? சந்தோஷமா மாறப்போகுது. உங்க துக்க நாட்கள் சந்தோஷமா மாறப்போகுது. அதுவும் வார்த்தை சொல்லுது, துக்க நாட்கள் முடிந்து போச்சு. உங்க துக்க நாட்க முடிஞ்சு போச்சு. உட்காந்து மூலையில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தீங்க பாத்தீங்களா? உங்களை கவலைக்குள்ளார தள்ளிக்கிட்டே இருந்தாங்க பாத்தீங்களா? உங்க துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சு. இந்த நாள்ல இருந்து உங்க துக்கம் எல்லாம் மாறிடுச்சு. மாறிடுச்சா இல்லைங்களா? மாறிடுச்சு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, மாறிடுச்சு. உங்களுக்கு கவலையே நீங்க என்ன பண்ணக்கூடாது, படவே கூடாது. பாருங்க, ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கன்னா அங்க சொல்ற வார்த்தையை பாருங்க. உன் வெக்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் வரும். வெக்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் வரும். நீங்க ஒரு நாள் காத்துக்கிட்டே இருந்தீங்க. உங்க குடும்பத்தார் உங்களை அவமானப்படுத்தியிருக்கிறாங்களா? உங்களுடைய சொந்தக்காரங்க அவமானப்படுத்தியிருக்கிறாங்களா? உங்க பிள்ளைகள் உங்களை அவமானப்படுத்தியிருக்கிறாங்களா? அல்லது உங்களுடைய கூட வேலை செய்றவங்க அவமானப்படுத்தியிருக்காங்களா? வசனம் சொல்லுது, உன் வெக்கத்துக்கு பதிலாய், உன் வெக்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையான நன்மை வருகிற நாள் தான் இந்த நாளுங்க. இரட்டத்தனையான நன்மை வர நாள் தான் இந்த நாளுங்க. பாருங்க, உதாரணத்துக்கு சில வார்த்தைகளை சொல்லுறேன். கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் எப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் ஆசீர்வதிக்க போகிறார், எப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னா, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா பிற்பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை என்னவா வைக்க போறாருங்களாம்? மேன்மையா வைக்க போறாரு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்கு என் வாழ்க்கையில மேன்மை வரும் என்று காத்திருந்தீங்க பாத்தீங்களா? அவர் சொல்றாரு, சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையா நான் வைப்பேன். ஐயோ, எவ்வளோ அழகான வார்த்தைங்க. உங்களுடைய சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க, நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்த பார்க்கலும் உங்களை கொண்டு வந்து மேல வைக்க போறாருங்க. அந்த நாள் எந்த நாளுங்க? இந்த நாள் தாங்க. அதுலயே வசனத்தை வாச்சு பாருங்க. 3வது வசனத்தை வாச்சிங்கன்னா, நீங்க பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க, ஆண்டவரே எனக்கு எப்ப ஆசீர்வாதம் வரும், நான் போகும்போது வரும்போது ஆசீர்வாதமா இருக்கணும், நான் இந்த பட்டணத்திலும் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் வெளியிலும் ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க. அவர் சொல்றாரு, நீ இந்த பட்டணத்திலும் ஆசீர்வாதமா இருப்ப, வெளியிலும் ஆசீர்வாதமா இருப்ப. 6வது வசனம் சொல்லுது, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. கர்த்தர் சொல்றாருங்க, இந்த நாளில் நீங்க காத்துக்கிட்டே இருந்தீங்க, என்னைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி காத்துக்கிட்டே இருந்தீங்க பாத்தீங்களா? கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்றாரு, நீங்க பட்டணத்திலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, வெளியிலையும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க போகும்போதும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, வரும்போதும் கர்த்தர் ஆசீர்வாதமா இருப்பீங்க. வசனம் 12வது வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். வார்த்தை சொல்றது நல்லா கவனிங்க. நீங்க போய் ஒரு சில நேரம் வேலை செய்யும் போது, இந்த வேலை உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி உங்களை அவமானப்படுத்திருக்கலாம். இந்த வேலைக்கெல்லாம் நீ செட் ஆக மாட்ட, உனக்கு ஞானம் இல்லை, அறிவில்லைன்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம். உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம். நீங்க நினைச்சிருப்பீங்க, ஆண்டவரே எல்லாரும் என்னை காயப்படுத்தி அவமானப்படுத்தி என் வேலையில என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்களே, இந்த வேலையில நான் எப்ப முன்னேறுவேன், இந்த வேலையில எனக்கு எப்ப சம்பள உயர்வு வரும், என் பிசினஸ் எப்ப மேல முன்னேறும்னு சொல்லி எல்லாராலும் நீங்க அவமானப்படுத்தி ஒதுக்கப்பட்டு நீங்க அமர்ந்திருக்கலாம். ஆனால் அது எந்த நாள்னா இந்த நாள் தான். அவர் சொல்றாரு, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய் வேலையெல்லாம் என்னவா இருக்க போகுது, ஆசீர்வதிக்கப்படும். நீங்க என்னெல்லாம் செய்யறீங்களோ வார்த்தை சொல்லுது, நீங்க கையிட்டு செய்கிற எல்லாம், நீங்க வேலைக்கு போய் கையை வச்சிங்கன்னா உங்க விரல் தான் ஆசீர்வதிக்கப்படும். அவங்களே கூப்பிட்டு சொல்லுவார், என்னம்மா நீ பண்ணுன, நீ செஞ்சதுனால தான் இவ்வளோ டர்ன் ஓவர் எடுக்க முடியுது, அதனால நீ தொடர்ந்து இரு, உனக்கு இன்னும் சம்பளத்தை நான் சேர்த்தி தரேன், உனக்கு இந்த ப்ரமோஷனை சேர்த்தி தரேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுவார். உங்க பிஸ்னஸ்லையும் சரி, நீங்க என்னெல்லாம் செய்யறீங்களோ உங்க கூட இருக்கிற பார்ட்னரை பார்க்கலாம், உங்க பிஸ்னஸை கர்த்தர் என்ன பண்ணுவார், பெருக பண்ணுவார். பெருக பண்ணுவாரா, பண்ண மாட்டாருங்களா? வசனம் சொல்லுகிறது 14வது வசனத்தை வாசிங்கன்னா, கர்த்தர் உன்னை வாளாக்காமல்
தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாவாய். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை வாளாக்காம. இவ்வளோ வருஷ காலமா சிலர் உங்களை வாளாத்தான் நினச்சிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, உங்களை வாளாக்காம அவர் என்ன பார்க்க போறாராம்? தலையாக்க போகிறாராம். நீங்கள் கீழே இல்லைங்க, நீங்கள் மேலாத்தான் என்ன பண்ண போகிறீங்க? இருக்க போறீங்க. அந்த நாள் வேற எந்த நாள் இல்லைங்க, இன்றைக்கு தான். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தான் நீங்கள் ஒரு நாள் எப்போ வரும் வரும் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? இந்த வார்த்தை எல்லாம் உங்களுக்கு தான் சொல்றாரு. இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு தான் சொல்றாரு. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மேன்மை அடைய போகிறீங்க. மேன்மை அடைவீங்களா, அடைய மாட்டீங்களா? நீங்கள் இங்கே உட்காந்து அமர்ந்திருக்கிறத பார்த்தா கர்த்தர் நிச்சயமாக செய்வாருங்களா, என் வாழ்க்கையில் ஒரு நாள் மாறுமா அப்படின்னு அமர்ந்திருக்கிறீங்க. இல்லை, மாறும். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அவர் சொல்லிக்கிறார், இந்த நாள் கர்த்தருடைய நாள். இது யாருடைய நாளுங்க? கர்த்தருடைய நாள். கர்த்தர் என்ன பண்ணுவார்? செய்வாருங்க. சரி, ஒரு சம்பவத்தை மட்டும் நான் விளக்கி காட்டி நம்ம ஜெபம் பண்ணி நாம் நிறைவு செய்யலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். இங்கே என்ன நடக்குது? யூதருடைய பண்டிகை வருகிற பொழுது எருசலேமுக்கு எல்லா ஆண் மக்களும் எங்கு இருந்தாலும் சரி இந்த யூதருடைய பண்டிகைக்கு என்ன பண்ணுவாங்க? கட்டாயம் வருவாங்க. அப்படி வருகிற பொழுது எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமிலே ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பியுடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலக்கும் என்று காத்து கொண்டு இருப்பார்கள். இங்கே சபைக்குள்ளார போகும்போது இங்கே பெதஸ்தா என்கிற ஒரு குளம் என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. அந்த பெதஸ்தா குளத்தில் என்னன்னா 5 மண்டபங்கள் இருக்குது. 5 மண்டபங்கள்னா ஒரு சின்ன சின்ன ஒரு மண்டபமாக இருக்குது. அந்த மண்டபத்தின் நடுவில் ஒரு குளம் காணப்படுகிறது. அந்த குளத்துக்குள்ளார என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு தூதன் திடீரென்று இறங்குவான். அந்த திடீரென்று இறங்கும் போது அந்த குளம் கலக்கப்படுகிற பொழுது அங்கே வியாதிஸ்தர்கள் அந்த 5 மண்டபத்தில் படுத்திருக்கிற எப்பேற்பட்ட வியாதிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அந்த குளத்துக்குள்ளார இறங்கும் போது அவர்கள் சுகமாகி அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? வீடுகளுக்கு கடந்து போயிடுவார்கள். அப்படி கடந்து போவார்கள். அதுக்காக என்ன பண்ணணும்? காத்துக்கிட்டே இருக்கணும். எப்போ வரும், எப்போ தூதன் வருவார், எப்போ குளம் கலக்கப்படணும், குளத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் அவங்க பேச்சிலையும் இருக்கணும், தூக்கத்திலையும் இருக்கணும், குளத்தையும் பார்க்கணும். நல்லா கவனிச்சிக்கிங்க. அவங்க வேலையும் பார்க்கணும். ஒருவேளை சின்ன வியாதியோ பெரிய வியாதியோ ரொம்ப கஷ்டமோ என்ன வியாதியாக இருந்தாலும் படுத்துக்கிட்டே இருக்கணும், தூங்கணும், சாப்பிடணும், எல்லாத்தையும் செய்யணும். எதையும் பார்க்கணும்? குளத்தையும் பார்க்கணும். எப்போ தூதன் வருவார், எப்போ தூதன் வந்து குளத்தை என்ன பண்ணுவார்? கலக்குவார்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேருங்க? எவ்வளோ பேருன்னு தெரியலைங்க. அங்கே வசனம் எவ்வளோ பேருன்னு சொல்ல நிறையா வியாதிக்காரர்கள் படுத்திருக்கிறாங்க. அந்த நிறையா வியாதிக்காரங்க படுத்திருக்கிற எல்லாரும் படுத்து காத்துக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதன் அங்கே காணப்படுகிறான். அவன் எத்தனை வருட காலமாய் அங்கே காணப்படுகிறான்? 38 வருஷமாய். எத்தனை வருஷங்க? 38 வருஷமா. இன்னைக்கு வியாதி 1 வருஷம் 2 வருஷம் அல்லது 3 வருஷம் காத்திருக்கிற மனிதர்களை நாம் பார்த்துருக்கிறோம். ஏதாவது பல ட்ரீட்மெண்ட்கள் எடுத்து அல்லது பல வெளியூர்களுக்கு சென்று என்னெல்லாம் முயற்சி பண்ணணுமோ அவ்வளோ முயற்சிகளை பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி சுகமாக்குறதுக்கு பார்க்குறார்கள். ஆனால் இங்கே 38 வருஷமாய் ஒரு மனிதன் காத்திருக்கிறான். எத்தனை வருஷ காலமாய்? 38 வருஷமாய் அவன் காத்திருக்கிறான். என்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வரும், என்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும் என்று காத்திருக்கிறான். ஆனால் அந்த ஒரு நாள் அவனுக்கு வரவே இல்லை. 38 வருஷமாய் படுத்திருக்கிற அந்த மனிதனிடத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதன் பேசுகிறான். நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய்? உன் குடும்பத்தார் யார்? உன் பிள்ளைகள் எங்கே? நீ ஏன் இத்தனை வருஷமா இங்கே கடக்கிறாய்? உனக்கு யாரும் உதவி செய்யவில்லையா என்று சொல்லி எல்லாவற்றையும் விசாரித்த ஒரு மனிதன் கூட அவனை விட்டு விட்டு போய் அவன் குளத்தில் இறங்கி சுகமாவி கடந்து போகிறானே தவிர இந்த மனிதனை அவன் குளத்துக்குள்ளார கொண்டு போய் போடுவதற்கு அவன் என்ன பண்ணவே? உதவி செய்யவே இல்லை. உதவி செய்யவே இல்லை. அவன் 38 வருஷமாக இருக்கிறான். வருகிற போகிற எல்லாருமே பார்க்குறாங்க. எத்தனை வருஷம் பார்க்குற? உனக்கு எத்தனை வருஷம் வியாதி? உனக்கு எத்தனை வருஷம் கடன்? உனக்கு எத்தனை வருஷம் நிம்மதி இல்லை? உனக்கு எத்தனை வருஷம் சமாதானம் இல்லை? எத்தனை வருஷம் அந்த பிரச்சனை இருக்குது? எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் எத்தனை வருஷம்னு கேட்குறாங்களே தவிர யாரும் இந்த மனிதனுக்கு உதவி செய்யல. யாரும் உதவி செய்யல. நீங்கள் நினச்சி பாருங்க, 38 வருஷம். அதுக்கு முன்னாடி அவன் பிறந்ததுலேருந்து எத்தனை வருஷம் தெரியல. அப்போ 30 ஒன்று வச்சுக்கோமே, இப்போ ஒரு 38 68 வயசு. 68 வயசு. நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், வேதத்தில் அப்படி சொல்லல. ஒரு 30 வயசுக்கு மேலே அவனுக்கு ஒரு வியாதி வந்திருக்குது.
அவனால் எழுந்து நடக்க முடியலை. என்ன வியாதின்னு சொல்லலை, எழுந்து நடக்க முடியல, அல்லது படுத்த படுக்கையா இருக்கிறான். என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவனுக்கு என்ன பண்ணல, 30 இருந்து 38 போடுங்களே, 68 வருஷமே போயிடுச்சு. அதுலேயும் 38 வருஷம் வியாதியிலே இருக்கிறான். எவ்வளோ வேதனை சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு ஒரு மாதம் ஒரு தலைவலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தால் நமக்கு எவ்வளோ இருக்கும்? வேதனை இருக்குமா இருக்காதா? இருக்கும். இந்த தலைவலியில் நம்ம வாழ்கிறத விட நம்ம செத்துடலாம் அப்படின்னு சில நேரம் என்ன பண்ணுவோம், சொல்லிடுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், முயற்சி கூட பண்ணிடுவோம். ஆனால் பாருங்க, 38 வருஷமா படுத்திருக்கிறோம், காத்திருக்கிறோம். ஒரு நாள் வரும், என் வியாதியை மாற்ற கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு படுத்தே இருக்கிறான். ஆனால் வேதத்தில் பாருங்க, அவனுக்கு மனைவி இருந்தாங்களான்னு தெரியல. மனைவி இருந்தால் வந்து விசாரிச்சிருக்கணுமா, விசாரிச்சிருக்கூடாதா? விசாரிச்சிருக்கணும். ஐயா மனுஷா, நீ 1 வருஷமா பார்த்தேன், நீ சுகமாகி வீட்டுக்கு வர மாதிரி தெரியல, உன்னை நானாவது எப்படியாவது இங்கே காத்திருந்து இந்த குளத்துக்குள்ள அவரை கொண்டு போய் தள்ளி விடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கணும், உதவி செஞ்சிருக்கணும். மனைவி இருந்தாங்களான்னு வேதம் சொல்லப்படலை, எனக்கு தெரியல. பிள்ளைங்க இருந்தாங்களான்னு தெரியல. ஐயோ அப்பா வீட்டுக்கு வரவே இல்லையே, இவ்வளோ வருஷ காலமாக வியாதியோடு இருக்கிறாரு, நம்ம அப்பாவுக்கு போய் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க வந்து பார்த்தாங்களான்னு தெரியல. ஆனால் பிள்ளைங்க இருந்தாங்களான்னு வேதவசனம் சொல்லல. பெற்றோரும் கொண்டு வந்து போட்டாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு, என் மகன் என்ன வீட்டுக்கு வரலையே, பக்கத்தில் இருக்கிற ஒரு மகன் கூட சுகமாய் வந்துட்டானே, என் மகன் என்ன வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து பார்க்கல. பெற்றோர்கள் இருந்தார்களா இல்லையான்னு வேதம் சொல்லல. உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் யாரும் வரவே இல்லை. எவ்வளோ வேதனை சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளோ வேதனை. நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி தான் இருக்கு. யாருமே விசாரிக்க மாட்டாங்க, சாப்பிட்டியா, தூங்குனியா, அல்லது ஏதாவது உனக்கு பிரச்சனையா, ஏதாவது உதவி செய்யணுமா, நீ ஏன் இப்படி இருக்கிற, ஏன் அழுகிற, ஏன் கவலைப்படுற, உனக்கு ஏதாவது காரியங்கள் நடந்துருச்சா என்கிட்ட சொல்லு அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு ஒருவருமே வரவும் மாட்டாங்க, இருக்கவும் மாட்டாங்க. இங்கே வசனம் பாருங்க, அவன் வெகு காலமாக படுத்திருக்கிறான். பாருங்க இங்கே கேட்குறாரு 7வது வசனம், அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவனும் இல்லை. யாரும் இல்லை, ஒருவனும் இல்லை. ஒரு நாள் வரும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய ஒருவனும் இல்லை. என் வாழ்க்கையில் உதவி செய்ய ஒருவரும் இல்லை. ஐயோ இந்த கடன்காரன் வந்து என்ன தொந்தரவு பண்றான், என்ன அவமானப்படுத்துறான், எல்லாருக்கும் முன்னாடி காயப்படுத்துறான், பேசுறான், நிந்தைக்குள்ளார கொண்டு போகிறான், எல்லாரும் ஊரே நின்று வேடிக்கை பார்க்குது. ஆனா பார்க்கிற எனக்கு உதவி செய்ய ஒருவனும் இல்லை. வியாதியில இருக்கிறேன், 1 மாசமா நான் மருத்துவமனைக்கு கடந்து சென்று கொண்டே இருக்கிறேன். எல்லாரும் பார்க்கறாங்க, என் உறவுக்காரங்க பார்க்கறாங்க, என் பெற்றோர் பார்க்கறாங்க, என் மனைவி பார்க்கறாங்க, என் கணவனார் பார்க்கறாங்க, என் பிள்ளைங்க பார்க்கறாங்க. ஆனா என்ன வியாதி, ஏன் இவ்வளவு பிரச்சனையில இருக்கிறேன்னு சொல்லி ஒருவனும் என்ன பார்க்கவே இல்லை. நான் கவலைப்படுறேன், நான் கண்ணீர் வடிக்கிறேன், மூளையில உட்காந்து அழுகிறேன். என் குடும்பத்தார் கண்டும் காணாதவர்களா போகிறாங்க, என்னை பார்த்து ஏன் அழுகிறேன்னு சொல்றதுக்கு ஒருவரும் இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒருவனும் இல்லை. ஒருவனும் இல்லாம இந்த பூமியில ஒரு மனுஷனும் பிறக்கவே முடியாது. அப்பா இல்லாம ஒருவனும் பிறக்க முடியாது, அம்மா இல்லாம ஒருவனும் பிறக்க முடியாது, கூட பிறந்த சகோதரன் இல்லாம பிறக்க முடியாது, மனைவி இல்லாம இருந்திருக்க முடியாது, பெற்றோர்கள் இல்லாம இருந்திருக்க முடியாது, உடன்பிறப்பு சொந்தக்காரங்க இல்லாம யாரும் இருக்க முடியாது. மனிதர்கள் இருக்க முடியாது. யாராவது சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. எங்கேயாவது ஒரு தூரத்து சொந்தக்காரங்களாவது அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இருப்பாங்க. ஆனா பாருங்க, 38 வருஷமா படுத்திருக்கிறான், அவனை எழுப்புவதற்கு ஒருவனும் இல்லை. அதான் இயேசுவிடத்துல சொல்றான், இயேசுவே நான் இத்தனை வருஷ காலமா இந்த இடத்துல படுத்திருக்கிறேன், என்னை விசாரிக்கிறான், சாப்பிட்டியான்னு கேட்கிறான், தூங்குனியான்னு கேட்கிறான், என்ன வியாதின்னு கேட்கிறான். எல்லாமே அறிந்து கொண்ட ஒரு மனுஷன் ஒருவனும் எனக்கு உதவி செய்யல. ஆனா எனக்கு ஒரு நாள் வரும், எனக்கு ஒரு நாள் வரும். என்னை எல்லாம் ஏமாத்திட்டு போனால, என்னை அவமானப்படுத்தினால, என் கூடையே பேசிட்டு என்னை விட்டுட்டு போனால, அவன் முன்னாடி எனக்கு ஒரு நாள் வரும், என் தலையை கர்த்தர் உயர்த்துவாரு, நான் நிமிர்ந்து நிற்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன், நான் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வேன், என் கடனை அடைப்பேன், நான் எல்லா ஜனத்துக்கு முன்னாடி நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா நான் இருப்பேன்னு சொல்லி எனக்கு ஒரு நாள் வரும்னு அந்த மனுஷன் உட்காந்து காத்திருந்தான்.
இன்றைக்கு நீங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. இந்த மனுஷனை போல நீங்களும் இருக்கலாம், காணப்படலாம். யாரோ ஒரு மனுஷன் கூட எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, நான் அனாதையை போல இருக்கிறேனே, என்னை அவமானப்படுத்துகிறாங்களே, என்னை காயப்படுத்துகிறாங்களே, என்னை விசாரிக்க ஒருவருமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், அவர் உன்னை விசாரிக்கிற ஒரு ஆனபடியால் உன் கவலைகள் எல்லாம் யார் மேலே வச்சிடுங்க? கர்த்தர் மேலே வச்சிருங்க. உங்களை விசாரிக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். இந்த மனுஷனுக்கு ஒரு நாள் வரும்னு தெரியும், ஆனால் ஒருவர் இருக்கிறாரு. அவர் இங்க வந்திருக்கிறாரு. இயேசு என்னை தேடி வந்திருக்கிறாரு, என்னை விசாரிக்க வந்திருக்கிறாரு, என்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறாரு. அவர் என்னை தேடி வந்திருக்கிறாரு. என் வியாதியை சுகமாக்க, என் கஷ்டத்தை போக்க, என் மேல அன்பு வைக்கிற ஒருவர் எனக்காக வந்திருக்கிறாரு. எனக்காக ஒருவர் வந்திருக்கிறாரு. இயேசு நேராக போய் அவன்கிட்ட தான் போனார். இயேசு வேற யார்ட்டையுமே போகலை. அவன் சின்ன வியாதி, பெரிய வியாதி அதெல்லாம் இல்லை. அவன் யாருமே உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் தெரிஞ்சங்காட்டி தான் கர்த்தர் வந்திருக்கிறாரு. உங்களுக்கும் யாரும் உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லைன்னு யாரும் நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு சொல்லுங்க, கர்த்தருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க என்ன போராட்டத்தில் இருக்கிறீங்க, என்ன நிந்தையில இருக்கிறீங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும். அவர் உங்களை தேடி இன்னைக்கு வந்திருக்கிறார். அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுடைய வியாதியை சுகமாக்க அவர் வந்திருக்கிறாரு. உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற அவர் வந்திருக்கிறாரு. உங்க கடனிலிருந்து விடுவிக்க அவர் வந்திருக்கிறாரு. உங்க வாழ்க்கையை முன்னேறுவதற்காக அவர் வந்திருக்கிறாரு. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பதற்காக இன்னைக்கு இயேசு வந்திருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கை மாறும். பாருங்க, இயேசு அவனை நோக்கி சொன்னார், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. எழுந்திரு. இந்த காலம் நீ என்னை நம்பி அமர்ந்திருந்த காலம். கர்த்தர் உன்னை நான் தேடி வந்திருக்கிறேன். நீ எழுந்து போ, உன் படுக்கை எடுத்துக்கிட்டு போ. உன்னை யாரெல்லாம் வேண்டான்னு சொன்னாங்களோ, இத்தனை வருஷமா வச்சிருந்தாங்களோ, அவன் முன்னாடி உன் ஆயுசு நாட்களை நான் கூட்டி தரேன். நீ வாழ்ந்து தலை நிமிர்ந்து நீ ஆசீர்வாதமா வாழ்ந்து காட்டுன்னு சொல்லி இயேசு அனுப்புனாருங்க. இயேசு அனுப்புனாரு. அவன் போனவனுக்கு இனி வியாதி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? வந்திருக்காது. அவன் பூரண ஆயுசு நாட்களோடு கூட வாழ்ந்து அவன் பூரணமாக மறிச்சிருப்பான். அவனுக்கு முன்னாடி சுகமாகி போனவனெல்லாம் என்ன பண்ணியிருந்துருக்கலாம்? மறிச்சிருக்கலாம். ஆனால் இவன் பின்னாடி போனவன் பூரண ஆயுசு நாட்களோடு கூட வாழ்ந்து என்ன பண்ணியிருந்திருப்பான்? மறிச்சிருப்பான். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நாள் உண்டு, ஒரு நாள் உண்டு. அது கர்த்தருக்கு தெரியும். ஒரு நாள் வருது. அது எந்த நாளுங்க? இன்னைக்கு தான். யார்? எந்த நாளுங்க? இன்னைக்கு தான். இந்த ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு தான் இந்த நாள் வந்திருக்குது. அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு போவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றி தருவார். மாற்றுவாரா? மாற்ற மாட்டாருங்களா? நான் விசுவாசிக்கிறேன். அது இந்த நாள் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி தருவார். நாம் இருக்கிற இடத்துல யாவரும் எழுந்து நின்று நாம் ஜெபித்து ஆராதனை நாம் நிறைவு செய்யலாம்.